இந்த வீடியோவில் நாங்கள் 2024 MCQ 41 MCQ பார்ப்போம். நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் MCQவை பார்க்கலாம். நான் கேள்வியை வாசிக்கிறேன். உருவிற் காட்டப்பட்டுள்ளவாறு திணிவு எம்ஐ உடைய சிமோலெம்மா சிமோலெம்மை உடைய ஓர் உலோக குண்டு ஒன்றும் நீளம் 2 மீட்டர் உடைய இரு திணிவற்ற கம்பிகளினால் ஒரு நிலைக்குத்தான கொலுடன் இணைக்கப்பட்டுள்ளது. கம்பிகள் இறுக்கமாக இருக்கும் அதே வேளை 2 மீட்டர் இடைத்தூரத்தில் கோளுடன் விரைப்பாக இணைக்கப்பட்டுள்ளன. இவ்வொழுங்கமைப்பு கோளின் அச்சு பற்றி ஒரு மாறா கோண வேகத்தில் சுழலுகிறது. கீழே உள்ள கம்பியின் இழுவை T இன் மேலே உள்ள கம்பியின் இழுவை இருமடங்கு, அதாவது 2T. குண்டின் கோண வேகம் ரேடியன் செகண்ட் மைனஸ் யாருன்னு கேட்குறாங்க. அதாவது இதை கோண வேகம் தான் கேட்குறாங்க ஒமேகாவை. இது கீழே உள்ளதுக்கு T இல்லை 2T. இது 30 பாகையில் இருக்குது. அப்போ நான் எல்லாத்தையும் பிரித்து இந்த பாகைகளை போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் என்ன செய்யணும்னு சொன்னால், ஃபர்ஸ்டா இந்த குண்டுக்கு மேல் நோக்கிய திசையில எப்சமனைமையை பார்க்கிறேன். அப்போ மேல் நோக்கிய திசையில் நான் எப்சமனைமையை பார்த்தேன்னு சொன்னால், இப்போ இதில் இருக்கிற விசையில் என்ன, இந்த இருக்கிற திணிவும் குண்டுண்ட திணிவும் அதில் இருக்கிற 2T ஒன்று வரப்போகுது, அதில் ஒரு T ஒன்று வரப்போகுது. இவ்வளோ விசைகள் தான் பிரிக்கப்படும். அப்போ இதை 2T என்ன செய்கிறேன், கொஸ் அதாவது 60. அப்போ 2T நான் மேல் நோக்கி பிரிக்கிறேன். மேல் நோக்கி தான் போட்டேன். அப்போ அது ப்ளஸ். அப்போ 2T கொஸ் என்னவா இருக்குது 60 வரும். கொஸ் 60. அடுத்தது என்ன செய்யும், இது T. இந்த T வந்து செயல் வரப்போகுது. இப்போ இந்த பக்கத்தால் பார்த்தோம்னா என்ன வரும், T கொஸ் 60 வரப்போகுது. பிறகு MG இருக்குது, MGயும் சய MG வரும். அது ஆர்முடுகள் மேல் நோக்கிய திசையில இல்லை, ஆகவே இது 0. அப்போ கொஸ் 60 என்று சொல்லும்போது அரை எண்டு வரப்போகுது. அரை எண்டு வரும் என்று சொல்லிச்சுன்னா இல்லை அரை எண்டா, அப்போ இதில் TN வந்துடும். அப்போ இது இவ்வளவு T மைனஸ் இது அரை எண்டு வந்தால் T × 2 வரும். நான் இந்த MGயை அங்கால கொண்டு போகிறேன். அப்போ T சமன் 2 MGனே நேரவே போட்டுக்கொள்ளேன். இது ஒரு சமன்பாடு எடுத்து வச்சுக்கொள்கிறேன். பிறகு என்ன செய்யண்டா, குண்டுக்கு என்ன செய்யறேன், இந்த திசை நோக்கி. அப்போ இப்படி எப்சமனைமையை பாய்க்கிறேன். குண்டுக்கு எப்சமனை இந்த திசையில பாய்க்கிறேன். இந்த திசையை பார்க்கும்போதே இது 90 பாக MG, ஆக இங்க வந்து சேராது. ஆக மற்ற Tயும் 2T தான் இதில் வரும். அப்போ T 2T அதோட செய்ய மைய நாட்ட விசையும் இதில் தொழிற்படும். அப்போ மைய நாட்ட ஆர்முடனோட சேர்ந்து தொழிற்படும். அப்போ இதை பார்த்தோம்னு சொன்னா ரைட், இது 2T. பிறகு என்ன செய்யும், கொஸ் 30. இவர் என்ன செய்யும், இதுவும் பிளஸ் இவருக்கு பிளஸ் தான், ரெண்டுமே பிளஸ் தான் வரப்போகுது. அப்போ T கொஸ் திருப்பியும் 30. அதுக்கு பிறகு என்ன செய்யுது, அதில் M தான். ஏக்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஏயை நாங்கள் ஒமேகா × R போடலாம். ஆர்ன்ற என்ன, இந்த தூரம் வளமையாக எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆர்ன்றது. அப்போ இதில் எல்லாத்துக்கும் நாங்கள் Tக்கு பதிலாக 2 MGயை போட்டு இது இல்லாட்டி இந்த கொஸ் எல்லாம் முதல்ல நிரப்பி எடுக்கலாம். எடுத்துட்டு அதை நீ சுருக்கிறதான் T. இது என்ன வரும், வர்க்கமூலம் 3/2 சக T கொஸ்டில் வர்க்கமூலம் 3/2 சமன் M ஒமேகா ஸ்கொயர் × R வரும். பிறகு இதுக்கு வெட்டி எடுத்தோம்னு சொன்னால் இதில் T. அப்போ Tட இதில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அப்படி இதை பார்க்கும்போது இதில் வந்து வர்க்கமூலம் 3 சொல்லும்போது நாங்கள் இதில் நீங்கள் 6க்கு பதிலாக இந்த வர்க்கமூலம் 3 இதில் பிரதி இல்லாம் நேரடியாக. அப்போ நாங்கள் பிரதி விட்டாங்க வர்க்கமூலம் 3 அப்படியே இல்லாமல் ஆக்கிட்டு இதில் 2 இதில் T. அப்போ இதில் ஹாஃப். அப்போ ஹாஃப் T. அப்போ T 2 தான் இங்கே வரப்போகுது மொத்தமாக. அதுக்கப்புறம் M ஒமேகா ஸ்கொயர் மட்டும் வரும். T Mன்றது T இங்கே 2 போடலாம். அதையும் பண்ணோம்னா Tக்கு MG வரும். MGயில் திருப்பியும் பண்ணோம்னா எங்களுக்கு இல்லை இதில் போட்டதுக்குள்ள இதில் தான் இப்போல வருது. ஓகே, இது கூட்டுப்படுமல்ல.
கூட்டுப்பட்டு அதில் வர்க்கமூலம் வர்க்கமூலம் எல்லாத்தையும் வெட்டுவோம் முதல்ல. ஓகே, வெட்டியாச்சு. இப்போ 2ஐயும் வெட்டினோம்னா இதில் ஒரு டி சக பிறகு இதிலிருந்து பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா அதில் t/2 சமன் m ஒமேகா ஸ்கொயர். அப்போ இதில் இருந்து பார்த்தோம்னா 3/2 ஒன்றரை தானே, 3/2 டீக்கு பதிலாக நான் ரெண்டு mgயை போட்டுடுறேன். அதுக்கப்புறம் m இருக்குது, ஒமேகா ஸ்கொயர் இருக்கு. அப்போ இரண்டையும் வெட்டினோம்னு சொன்னால் 3 எம்ஐயும் வெட்டலாம், 3g சமன் ஒமேகா ஸ்கொயர். ஆகவே இப்போ நாங்கள் விடையை பார்த்தோம்னு சொன்னால் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா சமன் வர்க்கமூலம் 3g. சரிதானே, வர்க்கமூலம் 3g. விடை வந்து எங்களுக்கு இதில் விடை வந்து 3வது விடையா இருக்கு. விடை வந்து 3வது விடையா இருக்கு. 43.